இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் சுபா சார்லஸ் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். நிறையா நேயர்கள் நிறையா சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. நான் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்குறேன். ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மேடம், எனக்கு 54 வயதாகிறது. படபடப்பு அதிகமாக இருக்கிறது. நிதானமாக வேலை செய்ய முடியவில்லை. ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்து இருக்க முடியவில்லை. 50 வயதிற்கு பிறகு தான் இப்படி எனக்கு இருக்கிறது. பயம் அதிகமாக இருக்கு மேம். ஏப்பம் அதிகமாக இருக்கிறது. செரிமானம் குறைகிறது. மனது பழையபடி வாழ இயக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த அறிகுறிகள் போஸ்ட் மெனோபாஸில் காலத்தில் வருமா? என்ன செய்யலாம்? தயவுசெய்து தெளிவுபடுத்துங்க மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கல் கொஸ்டின். நிறையா பெண்கள் அண்டர்கோ பண்ணக்கூடிய ஒரு நிலை. யூஷுவலாக வயது முதிர்ந்த பெண்கள், அதாவது மெனோபாசல் மாதவிடாய் நின்ற பெண்கள் ஒரு நிதானமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, கூலாக அப்படியே ஈஸியாக இருப்பாங்க. அப்படித்தான் இருக்கணும். அதுதான் நம்ம ஊர் உலகங்களில் எதிர்பார்ப்பு. ஆனால் இவங்க அதுக்கு மாறாக சொல்கிறாங்க. 54 வயசு, மாதவிடாயெலாம் நின்றுச்சு, ஆனால் எனக்கு இருப்பு கொள்ளலை, ஒரு இடத்துல உட்கார முடியல, உட்காந்து நிம்மதியாக உடம்பெல்லாம் இப்போ வீக்காக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க எலும்பு தேய்மானம் வந்திருக்கும், ஹார்மோன்லாம் நின்று அவங்களுடைய ஹார்ட்டு அது இது எல்லாமே இப்போ கொஞ்சம் வியாதி உற்ற நிலைக்கு வந்திருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு ஒரு இடத்துல உட்கார முடியல. படபட படபடான் இருக்குது, நெஞ்சு படபடான்னு அடிச்சுக்கிடுது, ஒரு துருதுருப்பு உடம்புல இருக்குது, ஒரு பதட்டம் தொத்தி கொண்டது அப்படிலாம் சொல்லலாம். இதை பெரி மெனோபாசல்னு சொல்லலாம். ஒருத்தங்களுக்கு 47 வயசு 48 வயசு மெனோபாஸ் ஆகுதுன்னு வைங்க. இது கொஞ்சம் மாறுபடும். இது சிலருக்கு 40 வயசுலேருந்து 50 52 வயசு வரைக்கும் இருக்கும். அப்போது இவங்க எந்த ஏஜில் இருக்காங்கன்னா ஒரு பெரி மெனோபாசல், மெனோபாஸை சுற்றிய அந்த வயதுகளில் இருக்கிறார்கள். இது சகஜம். ஆனாலும் இவங்க என்ன செய்யணும்? ஒரு கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட்டு எடுத்துடணும். உடனே எல்லாம் மனநலம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உடலில் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு தெரிந்து கொண்டு தான் மனதை நம்ம சரி பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ உடலில் இவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அப்டாமினல் ஸ்கேன்ஸ் அது எல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு வேறு கிட்னி அந்த சிஸ்டம்ஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதில் உள்ள பிரச்சனைகள், தைராய்டு முதலிய பிரச்சனைகள். யூஷுவலாக அந்த மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் வரும். என்னது? வயிறில் கொஞ்சம் உப்பிக்கிடும். வயிறு இவங்களுக்கு ஜீரண கோளாறு இருக்குது. ஸோ இன்டைஜஷன் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்கலாம், அண்டு தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கலாம், பிபி இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட பல விதமான நோய்களின் கூட்டணி இருக்கலாம். கொஞ்சம் இருக்கலாம் தான், எல்லாருக்கும் இருக்கணும்னு கிடையாது. ஸோ இவங்களுக்கு இதுவரை பழையசு அவங்க பாட்டுக்கு நிதானமான ஒரு பெண்ணாக, காம் அண்ட் கலெக்டட், கூலாக அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. இப்போ திடீரென்று உடம்பில் ஒரு பரபரப்பு எல்லாம் தொத்தி கொண்டது. ஸோ உடம்பு லெவலில் அவங்கள கம்ப்ளீட்டாக பார்த்துடணும். அதுக்கப்புறம் மன லெவலில் எதுக்கோ பயப்படுறாங்களோ, உள் மனசு, ஆழ் மனசு எதுக்காவது பயப்படுதா? வெளியே அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஆனாலும் திடீர்னு எதையோ நினச்சி மனசில் ஒரு பதட்டம் வருதா, ஃப்யூச்சரை நினச்சி ஒரு பயம் வருதா, அதனால வரக்கூடிய படபடப்பா, இருப்பு கொள்ளாமையா, இல்லை வேறு எதுவும் மாத்திரைகள் எதுவும் சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு தரோவாக நம்ம பார்த்தோன்னா நமக்கு அதுக்கு உரிய சரியான தீர்வு கிடைக்கும். அவங்களுக்கு எளிய மாத்திரைகளால் அவங்கள சரி பண்ணலாம்.